இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கு உலக புத்தக தினம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? இந்த நாளிலே ஒரு நேயரினுடைய கேள்விதான் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது. பத்மா அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, புத்தக தானம் என்றால் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. புஸ்தக தானம் என்று ஒரு தானம் என்பது உண்டா? அதன் பலன் என்ன? இதனை எப்பொழுது தானமாக தர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நம்முடைய தர்மசாஸ்திரப்படியே நமக்கு புஸ்தக தானம் என்கின்ற ஒரு தானம் என்பது கண்டிப்பாக உண்டு. தசதானம் பஞ்சதானம்னா சொல்லுவா தெரியுமா? தசதானம்னு சொல்லிட்டு ஒரு 10 வகையான தானத்தினை சொல்வார்கள். அதிலே புஸ்தக தானம் என்பது வராது. ஆனால் இந்த பஞ்சதானம்னு சொல்றா தெரியுமா? 5 தானங்களை பற்றி பேசுகிறது நம்முடைய சாஸ்திரம். இந்த 5 தானங்களிலே ஒரு தானமாக, அதாவது இந்த பஞ்சதானம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவதாக தீப தானம்னு சொல்லுவார். இரண்டாவதாக புஸ்தக தானம் என்பது வந்து விடுகிறது. மூன்றாவதாக மணி அப்படின்னு சொல்றாரு, இந்த பூஜை மணி கெண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கெண்டா தானம் சொல்லப்படக்கூடிய அந்த மூன்றாவதாக மணி, அந்த பூஜை மணியை தானமாக செய்ய வேண்டும். நான்காவதாக பார்த்தோம்னா வஸ்திர தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கா. ஐந்தாவதாக உதகும்பம்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது நீரை நிறைத்த ஒரு சொம்பு, அதாவது ஒரு தாமிர சொம்புல நீரை நிறைத்து அதிலே தானமாக கொடுக்க வேண்டியது உதகும்ப தானம் சொல்லிட்டு ஒரு 5 தானங்களை பற்றி பேசுகிறது சாஸ்திரம். அதிலே இரண்டாவதாக வரக்கூடியதுதான் இந்த புஸ்தக தானம் என்பது. இதனை எப்பொழுது செய்ய வேண்டும் சார் அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டுல என்ன விதமான விசேஷங்களை செய்தாலும், அது சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது அசுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விசேஷத்தை செய்யும் பொழுதும் இந்த தசதானம் பஞ்சதானம் என்பது இடம் பிடிக்கும். அதாவது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னு சொன்னா, இந்த தானங்களை எல்லாத்தையும் இந்த அபரகர்மால மட்டும்தான் பண்ணணும். ஒரு இறப்பு அப்படின்னு வரும் பொழுது அந்த காரியம் முடிச்சுட்டு சபண்டீகரணம் அப்படிங்கிறத பண்ணும் பொழுது அந்த நேரத்துல தான் நம்ம இந்த தசதானம் எல்லாம் பண்ணணும். கோதானம் பூதானம் திலதானம் அப்படிங்கிற மாதிரிலாம் வரிசையா கோ பூ தில ஆஜ்ய ஸ்வர்ண ரஜிதா அப்படின்னு சொல்லி வரிசையா ஒரு 10 தானத்தை கொடுத்துருப்பா. அதே மாதிரி இந்த பஞ்சதானம் எல்லாம் சொல்லியிருப்பா. இதெல்லாம் அந்த நேரத்துல மட்டும்தான் பண்ணணும் நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். அது போல் அல்ல. வீட்டுல ஒரு 60ஆம் கல்யாணம் நடக்கிறது, ஒரு சஷ்டியப்த பூர்த்தி நடந்தாலும் சரி, ஒரு பீமரத சாந்தி நடந்தாலும் சரி, அல்லது சதாபிஷேகம் நடந்தாலும் சரி, 70ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் சொல்லிட்டு வீட்டுல நடக்கக்கூடிய அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளிலும் இந்த தசதானம் மற்றும் பஞ்சதானங்களை செய்யலாம். அந்த பஞ்சதானங்களிலே ஒன்றாகத்தான் இந்த புஸ்தக தானம் என்பது வருகிறது. சுப நிகழ்ச்சி நடக்கும் பொழுதுதான் கொடுக்கணுங்கிறது இல்ல. நம்ம நினைச்சுண்டா எப்ப வேணும்னாலும் இந்த தசதானம் பஞ்சதானங்களை செய்யலாம். இந்த புஸ்தக தானம் செய்வதால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அதற்குரிய மந்திரமே அதனை தெளிவாக விளக்குகிறது. புஸ்தக தானம் செய்யும் பொழுது என்ன மந்திரம் சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சர்வ வித்யாஸ்பதம் ஞான கரணம் விமலாட்சரம் புஸ்தகம் சம்பிரயச்சாமி பிரீதா பவது பாரதி இதம் புஸ்தகம் சரஸ்வதி பிரீத்திங் காமயமான பிராமணாய துப்யமகம் சம்பிரததே நமமா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லித்தான் அந்த தானத்தினை செய்வார்கள். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சர்வ வித்யாஸ்பதம் சொல்றார், எல்லா வித்தைகளுக்கும் இருப்பிடமானதும். அதே மாதிரி ஞான கரணம் அப்படின்னு சொல்லும் போது ஞானம் உண்டாக காரணமாவதும். அதே மாதிரி விமலாட்சரம்ங்கிற அடுத்த வார்த்தை சொல்றது, சுத்தமான எளிதான அக்ஷரங்களால் ஆனதும் ஆன இந்த புஸ்தகத்தை என்ன பண்றேன், சரஸ்வதி தேவியினுடைய பிரீத்தியினை வேண்டி தானம் அளிக்கிறேன்னு சொல்றார். சரஸ்வதி தேவியினுடைய பிரீத்தியின் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா, ஞானம் என்பது சேரும். அந்த ஞானத்தை அடைய வேண்டி, ஞானம்னு சொன்னா ஒரு உண்மையான புரிதல், நிஜமான புரிதல், இது என்ன அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு விஷயத்திலுமே ஏன் எதற்கு எப்படின்னு கொஸ்டின் போடுறோம் இல்லையா? அந்த கொஸ்டினுக்கெல்லாம் நமக்கு விடை கிடைக்கணும்னு சொன்னா, வாழ்க்கையிலே ஞானம் என்பது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதனை வேண்டி ஒரு நல்ல புத்தகத்தை, ஏதோ ஒரு தர்மசாஸ்திர புத்தகமாக இருக்கலாம், ஒரு பூஜா விதான புஸ்தகமாக இருக்கலாம், இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களை ஒரு கற்றறிந்த பிராமணனுக்கே தானம் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்றார். அதன் மூலமாக சரஸ்வதி தேவியானவள் மகிழ்ச்சி அடைகிறாள். நமக்கும் அந்த ஞானம் என்பது கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகை. இதுதான் புஸ்தக தானம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரவானன் சொல்றது. இது போக இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணலாம். இன்னைக்கு உலக புத்தக தினம் அப்படின்னு வேற கொடுத்திருக்கா இல்லையா?
நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் சரி, நம்முடைய குழந்தைகளுக்கும் சரி, நம்ம நிறைய புத்தகங்களை வாங்கி தானமாக அளிக்கலாம். அதாவது இந்த புஸ்தகத்தை படிக்கக்கூடிய அந்த பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சுட்டே வர்றது. எதற்கெடுத்தாலும் நம்ம மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டோம். இன்னைக்கு புக்ஸ் கூட என்ன ஆயிடுதுன்னு பார்த்தோம்னா, இ புக்ஸ்ங்கிற பேர்ல அதுவும் நம்ம டேப்ல பார்த்து படிச்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், லேப்டாப்பை வச்சு பார்த்து படிச்சுட்டு இருக்கோம். புத்தகங்களை படிக்க வேண்டியது. அதன் மூலமாகத்தான் சரஸ்வதி கடாட்சம் என்பது கிடைக்கும். நம்முடைய நண்பர்களுக்கோ, குழந்தைகளுக்கோ, நம்முடைய பெற்றோர்களுக்கோ, பெரியவர்களுக்கோ, ஆசிரியர்களுக்கோ ஒரு புஸ்தகத்தை வாங்கி கிஃப்டா கூட கொடுக்கலாமே. கிஃப்டா கொடுக்கறதுனால தானம் பண்ண பலன் வருமா சார்ன்னு சொன்னா, அவர்கள் அந்த புத்தகத்தை படித்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் கிரகித்துக் கொள்ளும் பொழுது அந்த புண்ணிய பலனானது நமக்கு நிச்சயமாக வந்து சேரும். இது போக ஏழை எளிய மாணவ மணிகள்லாம் இருப்பா இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இப்ப பார்த்தோம்னா இன்னும் அடுத்த வருஷம் அகாடமிக்ங்கிறது ஸ்டார்ட் ஆக போறது. அந்த குழந்தைகள் என்ன படிக்க போறாங்கிறத கேட்டுண்டு அவர்களுக்குரிய புத்தகத்தை கூட நீங்கள் வாங்கி அதனை தானமோ அல்லது தர்மமோ எந்த பெயரில் வேண்டுமானாலும் நீங்கள் அதனை கொடுக்கலாம். இந்த மாதிரி புஸ்தகத்தை வாங்கி கொடுக்கறதுனால என்ன பலன் கிடைக்கும் சொன்னா, நமக்கும் ஞானம் என்பது பெருகும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.